வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் மண்டே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் கோலம் போடும்போது இந்த கோலம் தான் போடணுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறது இல்லை. புள்ளி வச்சுட்டு என்ன தோணுதோ அதை கோலமாக போட்டுடுறது. டிஃபனுக்கு முந்தின நாள் மாவு அரைச்சதுனால அன்றைக்கி இட்லி தான். சைட் டிஷ் வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஃபேவரட்டாக இருக்கிற குழம்பு தான் இது. கடலப்பருப்பு சாம்பார்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு கடலப்பருப்பை வேக வச்சு செய்கிறது. அதுக்காக நான் கடலப்பருப்பை எடுத்து கழுவிட்டு அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்து வரும். அதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் நல்லாவே வெந்து வரணும். சைடில் பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி விளக்கையும் ஏற்றியாச்சு. இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு வேக வைக்கும்போது அதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வேக வச்சோன்னா மேலே பொங்கி வராதுன்னு நான் அதில் ஸ்பூன் போட்டு வச்சுருந்தேன். துவரம்பருப்பு வேக வைக்கும் போதும் அப்படி தான் செய்கிறது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கணும். தேங்காயில் கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன தக்காளி, பட்டை 2, லவங்கம் 2 சேர்த்து இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின உடனே அந்த கடலப்பருப்பை அதில் ஊற்றி கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். மரவள்ளி கிழங்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு வாங்கி. சரி, அதை வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சரி, இட்லி ஊற்றுனதுனால அந்த பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதுலேயே தான் வேக வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து குக்கரில் வேக வச்சேன். அது ரொம்ப குழஞ்சி போயிடுச்சு. இப்போ குழம்பு கொதித்த உடனே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசை, இட்லிக்கெலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மரவள்ளி கிழங்குல பாதி வேஸ்ட்டாக தான் போச்சு. இந்த வாட்டி கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இதை கட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட இந்த விளாக்